செல் ஃபை சினிமா வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் மீ விஜய் சத்யா. ஸோ இன்னைக்கும் வந்து ஒரு செம்ம படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டைரக்டர் தினேஷ் கலைசெல்வன் டைரக்ஷன்ல நம்ம விமல் நடிச்சிருக்க மகாசேனா அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல படங்களும் ரிவ்யூ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலிங்காக என்னோட ஒப்பீனியனை சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம விமல், ஸ்ருஷ்டி, யோகி பாபு, அப்புறம் ஜான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. நம்ம விமல் வந்து ஒரு யானை கூடயே இருப்பார்ல, ஸோ அவர் வளர்க்கக்கூடிய அந்த யானை பேர் தான் வந்து சேனா. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விமல் வந்து பழங்குடியின மக்களாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம விமல், ஸ்ருஷ்டி இவங்க 2 பேருமே வந்து அந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க தான். அதில் கண்டிப்பாக வந்து அந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் அப்படின்னு இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஊரில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், ஒரு பெரிய ஆள் அப்படின்னு தான் நம்ம விமலை வந்து சொல்லுவாங்க. ஸோ விமல் சொல்கிறதா அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் அப்படின்னாலே வந்து திடீர்னு யாராக இருந்தாலும் வந்து அவங்க ஒரு சவுண்ட் விட்டாங்கன்னா மற்ற எல்லாருமே அவங்க பேச்சை கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ஸ்ருஷ்டி நடிச்சிருக்காங்க. விமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இது அவர் பண்ணக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத வந்து சொல்லி ஆகணும்ல. ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். அதாவது பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளர்க்கக்கூடிய அந்த யானை பேர் சேனா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராமம் இருக்காங்க, அந்த பழங்குடியின மக்கள் வந்து யாழீஸ்வரன் அப்படின்ற ஒரு கடவுளை கும்பிட்றாங்க. அது வந்து ஒரு ஸ்டாச்சு, அதாவது ஒரு சிலை. ஸோ அந்த சிலையை வந்து திருடணும் அப்படின்றக்காக அந்த கிராமத்தோட மலையடிவாரத்தில் வரக்கூடிய இன்னொரு பழங்குடியின மக்கள் ட்ரை பண்ணுறாங்க. முக்கியமாக வனத்துறை ஆஃபீஸராக நம்ம ஜான் விஜய் நடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து இந்த சிலையை வந்து தூக்கணும் அப்படின்றக்காக வந்து அந்த மலையடிவாரத்தில் வாழக்கூடியவங்களை வச்சு ஒரு பிளான் எல்லாமே பண்ணுறாங்க. இவருக்கு மேலே இன்னொரு ஹெட்டும் இருக்காங்க. ஸோ அந்த சிலையை வந்து திருடினாங்களா இல்லையா, எதுக்காக அந்த சிலையை வந்து திருட ட்ரை பண்ணுறாங்க, அவருக்கு மேலே உள்ள அந்த ஆள் யார், முக்கியமாக சேனா அப்படின்றப்போ மகாசேனா அப்படின்னு வச்சுட்டாங்க. கண்டிப்பாக யானைக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ யானை வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா தான் இருக்குது, திடீர்னு மதம் பிடிச்சி காட்டுக்குள்ளே போயிடுது. அந்த யானை திரும்பி வந்துச்சா இல்லையா, விமல் வந்து இது எல்லாத்தையும் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ சொல்லப்போனால் இந்த படம் தேட்டரில் போய் பார்க்குற ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேட்டரில் போயிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மகாசேனா படம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லிக்கிறது நான் உங்கள் விஜய் சத்யா.